என்னோட ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, "நீ நீ ஏன் போர் அடிக்குது சும்மா இருக்கிறதுக்கு? உனக்கு தான் அது பிடிக்கும்ல. நீ ஏதாவது கதை எழுது. அதுல நீ பிராக்டிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ம். நான் வந்து சின்ன வயசுல என்னோட சிஸ்டருக்குலாம் வந்து இந்த சிண்ட்ரெல்லா, சுந்தரி ம். அந்த மாதிரி நானா ஒரு கற்பனை கதைலாம் கதை. கற்பனை கதை ஆ. சொல்லுவேன். என் சிஸ்டர் மடியில படுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். "எனக்கு அந்த கதை சொல்லு, எனக்கு அந்த கதை சொல்லுன்னு" சொல்லுவாங்க. நானா வந்து அப்படி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பறவை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அவங்க போய் பீச்ல இறக்கி விடும். அவங்க உள்ள போவாங்க. அங்கே கடற்கன்னி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். ம். அப்படின்னு நானா சொல்லிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். டிவி அந்த மாரி பார்க்கறத விட எனக்கு இந்த கதை சொல்லு, இந்த கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நீ கதையெல்லாம் எழுதலாம் தெரியுமா? இந்த மாரி கதைலாம் எழுதுனா சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ஆ. பிடிக்கும்." ஓகே. அந்த மாரி அப்பயிலேருந்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஆ. எனக்கு கொஞ்சம் கற்பனை திறன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சொன்னாங்க துபாய்ல, "நீ போர் அடிக்குதா? நீ ஏதாவது ஸ்டோரி எழுது. நம்ம என்னன்னு பார்க்கலாம்." அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மாரி எத்தன பண்ணிட்டு இருப்பேன். வச்சிருக்கீங்க கதை? கதை ரொம்ப அப்படிலாம் இல்ல. ஓகே. கொஞ்சம் என்னோட லைஃப் பத்தின டைரியும் எழுதிட்டு இருப்பேன். சூப்பர். அப்ப கொஞ்சம் கதையும் எழுதுவேன்.